ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாய் சோலைஸ் அகாடமியில் நம்ம கைனமேட்டிக் செயின்ஸுடைய டைப்ஸையும் அதனுடைய இன்வர்ஷன்ஸையும் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன கிளாஸில் ஒரு செயின் கைனமேட்டிக் செயினாக இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம குரூப்லாஸ் க்ரைட்டீரியான் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குரூப்லாஸ் க்ரைட்டீரியான்றது J = 3/2 L-2 இதுதான் குரூப்லாஸ் க்ரைட்டீரியான்றதை பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் ஒரு செயினுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தென் இட் வில் ஃபார்ம்ஸ் ஏ கைனமேட்டிக் செயின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 3 கண்டிஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் LHS = RHSஆக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் போட்டிருந்தோம். ஸோ LHS = RHS இது ஒரு கைனமேட்டிக் செயினாக ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி செயின்ஸ்க்கு நம்ம எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா அது நம்ம குஷ்பாக் க்ரைட்டீரியான் வச்சு கண்டுபிடிச்சோம். ஸோ n = 3 × L-1 - 2J - H இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் போன வீடியோஸ்லாம் நம்ம ப்ரீஃபாகவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்து நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். குஷ்பாக் க்ரைட்டீரியான் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா n = 1ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி when LHS is less than RHSன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு n is not equal to n may be greater than or equal to 1 இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி when LHS is greater than RHSஆக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேசஸ்க்கு when n is that is n = 0ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ in these cases it will forms a structureன்னு சொல்லிட்டு போன வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போன வீடியோஸை போய் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கைனமேட்டிக் செயின்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அதனுடைய இன்வர்ஷன்ஸ்லாம் என்னன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கைனமேட்டிக் செயின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்வர்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடுவோம். ஸோ இன்வர்ஷன்ஸ்னால் ஒரு கைனமேட்டிக் செயின் இருந்துச்சுன்னா இந்த கைனமேட்டிக் செயினில் ஃபஸ்ட்டு லிங்கை நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லிங்க் நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு மெக்கானிசம் கிடைக்கும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு லிங்கை ஃபிக்ஸ்டாக வைக்காமல் செகண்ட் லிங்கை நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சோம்னா நமக்கு இன்னொரு மெக்கானிசம் கிடைக்கும். அதேமாரி செகண்ட் லிங்க்கை நீங்கள் ஃபிக்ஸ்டாக வைக்காமல் நீங்கள் தேர்ட் லிங்க்கை நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சிங்கன்னா இன்னொரு மெக்கானிசம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லிங்க்கும் தனித்தனியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வேறு மெக்கானிசம்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தி ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் பை கீப்பிங் டிஃப்ரெண்ட் லிங்க் ஆஸ் ஃபிக்ஸ்டு இஸ் நோன் அஸ் இன்வர்ஷன்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு கைனமேட்டிக் செயினை நம்ம எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 பார் செயினை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஸ்லைடர் செயினை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டபுள் ஸ்லைடர் செயின் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இதெல்லாம் வேரியஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ய கைனமேட்டிக் செயின், பேசிக் கிளாஸிஃபிகேஷன்ஸு. ஸோ இந்த கைனமேட்டிக் செயினில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 லிங்க் இருக்கும். ஸோ இந்த 4 லிங்க்ஸை என்னென்ன பேர்ஸ் ஃபார்ம் பண்ணுன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸை கொடுத்துருக்கோம். இதே 4 லிங்க்குக்கு மேலே போச்சுன்னா அது காம்பவுண்ட் கைனமேட்டிக் செயின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக காம்பவுண்ட் கைனமேட்டிக் செயின்லாம் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ பேசிக்ஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக் கிளாஸிஃபிகேஷன்ஸில் 4 லிங்க் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிக் கிளாஸிஃபிகேஷன்ஸில் பார்த்திங்கன்னா 4 பார் செயின், சிங்கிள் ஸ்லைடர் செயின், அதே மாதிரி ஒரு டபுள் ஸ்லைடர் செயின் நமக்கு கிளாஸிஃபிகேஷன்ஸாக நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்வர்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா 4 பார் செயினுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீம் இன்ஜின் மெக்கானிசம்ஸ் வரும், கப்ளிங் ராட் ஆஃப் எ லோகோமோட்டிவ் வரும், வாட்ஸ் இண்டிகேட்டர் மெக்கானிசம் வரும். ஸோ இதெல்லாம் வேரியஸ் இன்வர்ஷன்ஸ் ஆஃப் எ 4 பார் செயின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார் ஏ சிங்கிள் ஸ்லைடர் செயின் இதுக்கு என்னென்ன இன்வர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்டலம் பம்ப் வரும், ஆசிலேட்டிங் சிலிண்டர் இன்ஜின் வரும், ரோட்டரி இன்ஜின் ஆர் ஜீனோம் இன்ஜின் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த 3 இன்வர்ஷன்ஸும் ப்ளஸ் அலாங் வித் இந்த 2 இன்வர்ஷன். இந்த 2 இன்வர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லிவர் மெக்கானிசம், வித்பத் மெக்கானிசம். இந்த 2 மெக்கானிசம்ஸும் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மொத்தமாக இந்த 5 மெக்கானிசம்ஸும் சிங்கிள் ஸ்லைடர் செயினுடைய இன்வர்ஷன்ஸாக வரும். சரிங்களா? டபுள் ஸ்லைடர் செயினுடைய இன்வர்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா எலிப்டிக் ட்ராமல்ஸ், ஸ்காட்சாக் மெக்கானிசம், அதே மாதிரி ஓல்ஹம்ஸ் கப்ளிங், இதெல்லாம் டபுள் ஸ்லைடர் செயினுடைய இன்வர்ஷன்ஸாக வரும். ஸோ இந்த இன்வர்ஷன்ஸை பற்றி ப்ரீஃபாக நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கீப் வாட்சிங் சாய் சோலைஸ் அகாடமி. தேங்க்யூ.